வல்லரசாகும் இனிய பாரதம் இனிதானே இனிதானே. இளைஞர்கள் காணும் வெற்றி பாரதம், அப்துல் கலாம் கண்ட கனவு பாரதம் இனிதானே இனிதானே. மாறுமா பாரதம் மாறுமா, மாற்றுவோம் இனி நாமே மாற்றுவோம். மக்கள் தேடும் புதிய பாரதம் வல்லரசாகும் இனிய பாரதம் இனிதானே இனிதானே. எல்லா வேலையும் சரியா செஞ்சிருக்கல. எதை பத்தி கவலைப்படாதீங்க. பணத்தை தண்ணி மாதிரி செலவு செஞ்சிருக்கோம். ஆமாங்கய்யா. தெரியும்ல? தெரியும் தெரியும். பணம்லாம் யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கெல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துடணும். கரெக்ட். ஒரு ஓட்டு கூட விடாம வாங்கணும். ரைட். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் நம்ம தான் ஜெயிக்கிறோம். அது மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்காரர் சாதாரணமானவன் இல்ல, ரொம்ப தீவிரமா வேலை செய்யறான். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஐயா, நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஏய் தம்பி சுபாஷ், இங்க வா. என்ன சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லடா தம்பி, எலெக்ஷன் வருதுல்ல, நம்ம எம்எல்ஏ முத்துசாமி எலெக்ஷன்ல நிக்கிறாரு. தெரு தெருவா போய் எம்எல்ஏ வாழ்க எம்எல்ஏ வாழ்கன்னு சொல்லணும். அதுதான் நல்ல சம்பளம் கிடைக்கும். வரியா? பணம்லாம் தருவீங்களா? ஏய், பேட் பால்லாம் வாங்கணும்னு சொன்னீல, அதுல வாங்கிக்கலாம்டா. எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன்டா. நாங்க ரெடி சார். ஓ, எல்லா தெருவுலயும் கோசத்தை முடிச்சிட்டு எல்லாரும் நேரா எம்எல்ஏ வீட்டுக்கு வந்துருங்க. அங்க வாங்கி தந்துறேன் உங்களுக்கு. ஓகே, சரியா? எலெக்ஷன் வந்ததும் போதும் எல்லா பொறுப்புலையும் நானே செய்ய வேண்டியதாகி போச்சு. ஆனா இந்த எலெக்ஷன்ல நம்ம ஐயா தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. டே டே டே, நில்றா தம்பி, நில்றா நில்றா. என்ன போய் கோசத்தெல்லாம் போட்டு வந்தீங்களா? எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வந்தீங்களா? எல்லா தெருவும் கோசம் முடிச்சாச்சா? டே தம்பி, அப்படியே ரெண்டு ரெண்டு முட்டாயை வந்து தம்பிகளுக்கு கொடுறா. என்ன இங்க சத்தம்? ஐயா, தெருவெல்லாம் கோசம் போட்டு வர சொன்னேன். சம்பளம் கேக்குறாங்க. போயா, சரியான டென்ஷன் நேரத்துல ஏன் இவங்கள கூப்பிட்டு வந்திருக்க? அடிச்சு வரட்டியா? யார் அடிக்க சொல்றீங்க? தெரு தெருவா போய் கோசம் போட சொல்றீங்க. இப்ப முட்டாய் கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா? எங்களையே இப்படி ஏமாத்துறீங்க, அப்ப எம்எல்ஏ வானா மக்களை எப்படி ஏமாத்துவீங்க? பேசின மாதிரி காசை கொடுங்க. என்னையா பாத்துட்டு இருக்க? முதல்ல அடிச்சு வரட்டியா? போ 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 போடா, போ போ, வந்துட்டேங்க. போ போங்க போங்க போங்க. என்னடா இப்படி காசு தரேன்னு ஏமாத்திட்டாரு? பொறுடா, சுபாஷ் யாரு? எங்களை ஏமாத்துற. இந்த வாங்கிக்கோ. ஐயா ஐயா, என்ன வேடிக்கை பார்க்க வந்து உட்காந்துருக்கான்? என்னையா முடிவெடுத்தீங்க? என்ன முடிவெடுத்தீங்க? எனக்கு ஒரு நிமிஷம் போதும். பொறுங்கய்யா, பொறுங்க, அவசரப்படுறீங்களே. இதோ பாருங்க, பையனோட மாமா வந்திருக்காரு, பேசி ஒரு முடிவெடுத்து விடுவோம். வர்ற தருதல உன்னால நான் பஞ்சாயத்துல தலை குனிஞ்சிருக்கிறேன்டா. இந்த மாதிரி பசங்களை வளர விட்டீங்கன்னா வருங்காலத்துல தீவிரவாதிகளை மாறிடுவானுங்க. கொஞ்சம் கூட தயவு தர்ஷனை பார்க்காதீங்க, உடனே ஜெயிலுக்கு அனுப்புற வேலையை பாருங்க. ஆமா சார், சாரு சொன்னபடி இந்த மாதிரி பசங்கள்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கானுவோ. இவங்களை இப்படியே விட்டோம்னு வைங்க, நாடே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். அதனால நான் சொல்றேன், இவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும். ஊரே பார்த்து முடிவெடுத்துட்டீங்க. உங்க விருப்பப்படியே அவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுங்க. அவ செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்யா. எம்எல்ஏ ஐயா, இந்த ராசப்பட்டி பஞ்சாயத்து என்னைக்குமே சொன்ன சொல்லு மாறாது. இந்த பஞ்சாயத்து என்ன முடிவு எடுத்திருக்கோ அதன்படி இவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுறோம். கவலைப்படாம போங்க. வாங்கயா. ஏயா ஐயா, இந்த குளத்தை ஏழை விட்ட பணத்தெல்லாம் பேங்க்ல கொண்டு போய் போட்டியா இல்ல உன் பாக்கெட்ல போட்டுக்கிட்டியா? ஐயா, அப்படிலாம் ஒன்றும் செய்யலையா. உன் மேல அவ்வளவு நம்பிக்கை, அதனால சொல்றேன். நான் அப்படிலாம் செய்ய மாட்டேயா. யோ, இந்த குளத்துல படித்துறை கட்ட போறோம். அந்த படித்துறை கட்டுற கான்ட்ராக்ட நமக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, தூர் வாடுற கான்ட்ராக்டும் நமக்கு தான். அப்பாட, எனக்கு ஒரு உத்தியோகம் கொடுத்தீங்களே, கோயில் தர்மகர்த்தா உத்தியோகம். அங்க போய் பார்த்தாக்க ஒரு ஐம்பொன் சிலை இல்ல, ஒரு பித்தளை சிலை இல்ல, பித்தளை செம்பு கூட இல்லையா, எல்லாம் கருங்கல்லா இருக்குயா. கான்ட்ராக்டரா? வா வா வா. படித்துறை கட்டுறேன்னு சொன்னீங்க, கொலை வெட்டுறேன்னு சொன்னீங்க, ரோடு போடுறேன்னு சொன்னீங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஐயா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். எல்லாமே உன் பேர்ல போட்டு வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன்.
அடடே, வாங்க 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 வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்க்கலாம் தான் வந்தேங்க ஐயா. ஏன் இந்த முறை எலெக்ஷன் நிக்கலான்னு இருக்கேன், அதனால உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். தாராளமா நில்லுங்க, அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒன்று, மக்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. பெரிய பெரிய திட்டம்லாம் கேட்குறாங்க. என்னென்ன தேவை எவன் கேட்குறானே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதாப்பா. எனக்கு தெரியுயா, யார் யார் என்ன கேட்பான், யார் யாருக்கு என்ன பண்ணணும்னு ஒரு திட்டத்தோட தான் நான் வந்திருக்கேன். என்ன திட்டம் தான் வச்சிருக்க சொல்லேன் பார்ப்போம். ஐயா, இப்பெல்லாம் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. பால் விலை ஏறி போச்சு, சீனி விலை ஏறி போச்சு, காப்பித்தூள் விலை ஏறி போச்சு, ஆமா. எல்லா பொருளோட விலையும் ஏறி போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால காலையில கார்பரேஷன் பைப்ல காப்பி அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எப்போ? காலையில 6 to 7. அது மட்டும் இல்ல, ராத்திரியில எல்லாரும் பால் குடிச்சு பழகிட்டாங்க. ஆமா. அதனால எல்லாருக்கும் பால் அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்போ? ராத்திரி 9 to 10. அருமையான திட்டம்ப்பா, நீதான்ப்பா ஜெயிப்ப. ஆஹா, ரொம்ப யாரும் நன்றி. செய்ய முடியாத திட்டம்ப்பா. சரி, அப்புறம் வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கேன்னு சொன்னியே. நிறைய வச்சிருக்கேன். அதாவது அரிசி விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, மண்ணெண்ணெய் விலை ஏறி போச்சு, விறகு விலை ஏறி போயிடுச்சு, எல்லா விலையும் ஏறி போச்சு. ஆக மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா. அதனால தெருவுக்கு தெருவு அன்னச்சத்திரம் கட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். தெருவுக்கு தெருவு அன்னச்சத்திரம் நீ கட்டி கொடுக்க போறியா? ஆமாங்க ஐயா. அப்ப நீதான்ப்பா ஜெயிப்ப, வேற கவலையே பட வேண்டாம். வாப்பா. ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப வாப்பா, சந்தோஷம். பாரு. வாழ்க்கை என்பது ஒரு முறை, அதை எண்ணிப்பாரு பல முறை. வாழ்க்கை என்பது ஒரு முறை, அதை எண்ணிப்பாரு பல முறை. சாதனை செய்யும் விதிமுறை, அதை சரித்திரமாக்கு செயல்முறை. சாதனை செய்யும் விதிமுறை, அதை சரித்திரமாக்கு செயல்முறை. மனிதா மனிதா தயங்காதே நீ, மதியா விதியா குழம்பாதே நீ. நம் பண்போடு உறவாடு நீ, மனிதா நம் நாட்டோடு உறவாடு நீ. வாழ்க்கை என்பது ஒரு முறை, அதை எண்ணிப்பாரு பல முறை. வாழ்க்கை என்பது ஒரு முறை, அதை எண்ணிப்பாரு பல முறை. காலை சூரியன் எழுந்து நடந்த பின்னும் தூங்கி கிடக்கலாமா? கற்ற கல்வி கையில் இருக்கையிலே நீ கலங்கி படுக்கலாமா? வீணே கலங்கி படுக்கலாமா? காலை சூரியன் எழுந்து நடந்த பின்னும் தூங்கி கிடக்கலாமா? கற்ற கல்வி கையில் இருக்கையிலே நீ கலங்கி படுக்கலாமா? வீணே கலங்கி படுக்கலாமா? இறந்த காலம் மறந்து விடு, எதிர்காலம் எதிரினிலே. இறந்த காலம் மறந்து விடு, எதிர்காலம் எதிரினிலே. தன்மானம் காக்க நீயும் விரைந்து புறப்படு, வசந்த காலமாய் நீயும் விரைந்து வந்திடு. வாழ்க்கை என்பது ஒரு முறை, அதை எண்ணிப்பாரு பல முறை. வாழ்க்கை என்பது ஒரு முறை, அதை எண்ணிப்பாரு பல முறை. சாதனை செய்யும் விதிமுறை, அதை சரித்திரமாக்கு செயல்முறை. மனிதா மனிதா தயங்காதே நீ, மதியா விதியா குழம்பாதே நீ. நம் பண்போடு உறவாடு நீ, மனிதா நம் நாட்டோடு உறவாடு நீ.
எதிரினிலே நம் நாட்டை காக்க நீயும் விரைந்து புறப்படு வசந்த காலமாய் நீயும் புகுந்து புறப்படு வாழ்க்கை என்பது ஒரு முறை அதை எண்ணிப்பாரு பல முறை வாழ்க்கை என்பது ஒரு முறை அதை எண்ணிப்பாரு பல முறை சாதனை செய்யும் விதிமுறை அதை சரித்திரமாக்கு செயல்முறை மனிதா மனிதா தயங்காதே நீ மதியா விதியா குழம்பாதே நீ நம் பண்போடு உறவாடு நீ மனிதா நம் நாட்டோடு உறவாடு நீ வாழ்க்கை என்பது ஒரு முறை அதை எண்ணிப்பாரு பல முறை வாழ்க்கை என்பது ஒரு முறை அதை எண்ணிப்பாரு பல முறை சாதனை செய்யும் விதிமுறை அதை சரித்திரமாக்கு செயல்முறை மனிதா மனிதா தயங்காதே நீ மதியா விதியா குழம்பாதே நீ நம் பண்போடு உறவாடு நீ மனிதா நம் நாட்டோடு உறவாடு நீ நம் பண்போடு உறவாடு நீ மனிதா நம் நாட்டோடு உறவாடு நீ வாடா சுபாஷ், என்னடா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? ஒரு தகவலும் கொடுக்கல. என்ன மாமா 10 வயசுல சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டீங்க, அப்படியே துபாய்க்கு போயிட்டேன். பணத்தை பார்த்தேன், பாசத்தை பார்க்கலையா மாமா? சரிப்பா, நீ உள்ள போ, நான் பக்கத்துல இருக்கிற கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. டேய் ரகுபதி, சுபாஷ் வெளிநாட்டிலேருந்து வரப்போகிறான். இனிமே எனக்கு கவலை இல்லைப்பா. கன் மாதிரி ஒரு ஃபுல் பாட்டிலோட வரப்போகிறான். இனிமே என் மேட்ரு ஓகே. ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய் மாப்பு, உனக்கு ஃபுல்லோட வந்தா எனக்கு ஏய் என்ன லொல்ல? நாங்களும் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம்ல, எனக்கும் தான் பேண்ட் ஷர்ட்டோட வரப்போகிறான். ஏய், ஆளுக்கு ஒன்று சொல்றீங்க, அவன் வெளிநாடு போய் எப்படி மாறி வர போறான்னு யாருக்குடா தெரியும்? முதல்ல மாப்பிள்ளைக்கு மப்பு தேவைன்னா எனக்கு டப்பு தேவைப்பா. மச்சான், உங்களுக்கு டப்பு தேவைன்னா எனக்கு அவரோட நட்பு தேவைப்பா. இத பாறா. ஏய் மாப்பு, யாரா மச்சான்? டேய் மாப்பு. ஏய் மச்சான், இப்படி இருக்க. எப்படிடா இருக்க? வெளிநாடு போனாலும் போனேன், ஆளே மாட்டடா. அதெல்லாம் ஒண்ணு. சுபாஷ், வெளிநாடுலாம் போயிட்டு வந்துட்டேன். பயணம்லாம் எப்படி இருந்தது? அங்க எப்படியா இருக்கு அந்த நாடெல்லாம்? கொஞ்சம் சொல்ல. நாடாடா இது? ரோடெல்லாம் பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குடா. அவ்வளவு சுத்தம், அவ்வளவு சுகாதாரம். இது நாடா இது? சே, குண்டும் குடியமா ஆரம்பிச்சிட்டான்ப்பா. வேலையே இல்லடா. அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதனால அந்த நாடு நல்லா இருக்கு. ஆமாண்டா, நம்ம நாட்டுல எம்எல்ஏ எம்பின்னு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி தாண்டா இருப்பானுங்க. ஒன்னும் பண்ண முடியாதுடா. டேய் சுபாஷ், ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஆட்சிக்கு வந்தோடனே ராஜாவாக பாக்குறானுங்க. அப்புறம் எங்கடா சட்டத்தை திருத்தி நாட்டை மாத்துறது? டேய், ஒவ்வொரு மனுஷனும் இப்படி சொன்னா எப்படிடா? ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம நாட்டை திருத்துற உரிமை இருக்கு. உண்மைதான், இது நம்ம தேசம். ஆமா. நான் ஒரு முடிவோட தாண்டா வந்திருக்கேன். என்ன சொல்லு? முதல்ல இந்த சுகாதார அதிகாரியை பார்த்து எல்லாம் கலந்து பேசுவோம். ஓகேடா, அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு எல்லாருடைய துணையும் உனக்கு அது போதும்டா. வாங்கடா போலாம். வாங்கடா. வாங்கடா. யோ வாயா. சார், இங்க பாருங்க சார், எவ்வளவு குப்பை கிடக்கு. இதுல இருந்து வர கொசுக்கடினால காலரா, மலேரியான்னு பல வியாதிகள் வருது சார். இதெல்லாம் உங்களுக்கு எங்க சார் புரிய போகுது? மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுல தூங்க போறீங்க. மக்கள் படுற அவஸ்தை உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு கொசுக்கடி வாழ்க்கை, உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை. சார், அன்னைக்கு நாங்க ஆபீஸ்க்கு வந்தப்ப சுகாதாரத்தை பத்தி அவ்வளோ அழகா பேசுனீங்க. இப்ப குப்பை ரோட்லயே கிடக்கு. இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? வாய் நிறைய பேசுனீங்கல்ல சார், வார்டுக்கு வந்து பாருங்க சார். யோ வாயா வாயா. என்ன அது குப்பையை பாத்தியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துப்புரவு தொழிலெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்களால நாளையே தலை குனிய வேண்டியிருக்கு. தம்பி, நான் ஒரு அதிகாரியில் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு உள்ளாட்சி அமைப்புன்னு இருக்கு. அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு ஒரு பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு கீழே ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் கவுன்சிலர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் நம்ம பகுதியை சுத்தமாக வைக்கணும்னு அவங்க நினைக்கணும். அதுக்காகத்தான் அரசாங்கமே நிதி ஒதுக்கி கொடுத்துருக்கு. அந்தந்த பகுதியை அவங்கவுங்க தான் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கணும். அவங்க தான் அதுக்கு அந்தந்த பகுதியை சுத்தமாக வச்சுக்க முயற்சி பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பார்க்குறத விட இந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருப்பார்.
நீங்கள் அவரை பார்க்கறது தான் நல்லது. ஏய், கையை காட்டினா பஸ்ஸே நிற்குது, கையை காட்டினா ரயிலில் நிறுத்த மாட்டீங்களா? குடிகாரன் கையை காட்டினா ரயில் நிற்காத. டே ராமு, உன்னை எங்கெல்லாம் தருது? ஏய், குடிச்சிருக்கியா நீ? ஆமாண்டா, குடிச்சிட்டு தாண்டா இருக்கேன். குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குறான்ல, ஒரு குடும்பத்துக்கு என்னென்னடா தேவை? அரிசி தேவை, எண்ணெய் தேவை, பருப்பு தேவை. மாதத்துக்கு 20 கிலோ அரிசி மட்டும்தான்டா தரான். அதுக்கு மேலே கேட்டால் தரமாட்டேன்றான். 2 கிலோ எண்ணெய் தரான், அதுக்கு மேலே தரமாட்டேன்றான். 5 லிட்டர் மண்ணெண்ணெய் தரான், அதுக்கு மேலே தரமாட்டேன்றான். ஆனால் டாஸ்மார்க் போய் பார், ஒருத்தன் 1 கோட்டர் இல்லை, 5 கோட்டர் இல்லை, 10 கோட்டர் இல்லை, 20 கோட்டருக்கு மேலே வாங்கலான்டா. தெரியுமா? 2 கவர்மெண்ட் தானே. ஏன் அதையும் ஒரே கோட்டர் தான் தர முடியும்னு ரேஷனில் சொல்ல வேண்டியது தானே? டேய், அரசாங்கம் மேலே தப்பு சொல்லாதடா. உன்னை நம்பி தாண்டா இளைஞர்கள் விழிப்புணர்வு நற்பணி மன்றம் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் சேர்ற மாப்பிள்ள நாட்டுக்கு நல்லது செய்யலாம்டா. நண்பா, நீ சொல்கிறலடா, நான் சேர்றேன்டா. என்னது? இளைஞர் விழிப்புணர்வு நற்பணி மன்றம். இளைஞர் விழிப்புணர்வு நற்பணி மன்றம். வாழ்க வாடா. வாழ்க. டே ராமு, நான் சொல்கிறத கேள்டா. குடியை கெடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் இருக்கேன், வாடா. நல்ல வழியை நான் காட்டுறேன். இளைஞர் நற்பணி மன்றம் வாழ்க. இளைஞர் நற்பணி மன்றம் வாழ்க. இளைஞர் நற்பணி மன்றம் வாழ்க. வாமா வா, சந்தோஷமா இருக்கியா? நல்லா இருக்கேன். முகத்திலே கல்யாண கலை வந்திருக்கே. எங்கயா கல்யாணம் நடக்குது? எந்த நேரம் பார்த்தாலும் என் மாமா தேசத்தை பத்தியே பேசிட்டு இருக்கு. என்னை பத்தி நினைச்சு பாக்குறதே இல்ல. உன் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்படுற, இந்த நாட்டை பத்தி அவன் கவலைப்படுறான். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. அவன் சின்ன வயசுல இருந்து இப்படியே பழகி போயிட்டான். நாடு நாடு நாடு, ஏன் தேசம் ஏன் தேசம்னு இப்படியே ஊறி போயிட்டான். நாட்டுப்பற்றோட இருக்க சொல்றேன். உன் கல்யாணத்தை நானே முன்னு ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன். நீயே கவலைப்படுற. எங்க மாமாவை மாதிரி நானும் தேசத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். கத்து கொடுக்கறது என்னம்மா? இந்த உணர்வு தானாவே உடம்புல வந்து ரத்தத்துல ஊறி வெளியே வரணுமா? அப்பதான் இந்த நாடு முன்னேற்றமாகும். நீ கவலைப்படாத. தேசப்பற்றுள்ள நிறைய புத்தகம் என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு தர்றேன். படிச்சு அறிவை வளர்த்து இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யம்மா. விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு உங்களை மாதிரி ஆளுகள்லாம் முன்னாடி வரணுமா? உங்களை மாதிரி பெண்கள்லாம் வெளியில வந்தாதான் இந்த நாட்டுக்கு முன்னேற்றம் வருமா? கவலைப்படாதம்மா, நீ பாட்டுக்கு போயிட்டு வாமா. நல்ல புள்ள. ஊரில் ஒரு பாயிலும் தண்ணி வரை வீட்டு வந்து கட்ட மாட்டேங்கிறான். அந்த சைடு தூக்குப்பா, அந்த சைடு தூக்கி கட்டு. என்ன அது? வணக்கம் சார், உங்களை தான் பார்க்கலான்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. இளைஞர்கள் விழிப்புணர்வு நற்பணி மன்றம் சார், அது சம்மந்தமாக வேலை நடந்துட்டுருக்கு சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, 52 வார்டையும் சுத்தப்படுத்தி கொடுத்தா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சார். நிச்சயமாக முடியாது. அப்படியா? இந்த பகுதியை வேணால் சுத்தம் பண்ணி தர சொல்கிறேன். இந்த விழா நடக்கிற பகுதி இந்த பகுதி தானே, இந்த பகுதி வேணால் சுத்தம் பண்ணி தர சொல்கிறேன். சரி சார், எங்கள் இளைஞர்கள் நற்பணி மன்றம் சார்பா எங்கள் கிராமத்தை நாங்களே சுத்தம் பண்ணிக்கிறோம் சார். நல்லத செஞ்சிடு, நன்மையை சேர்த்திடு, நாட்டு நலம் காப்போ, நம் வீட்டு நலம் காப்போ. நல்லத செஞ்சிடு, நன்மையை சேர்த்திடு, நாட்டு நலம் காப்போ, நம் வீட்டு நலம் காப்போ. நல்லத செஞ்சிடு, நன்மையை சேர்த்திடு, நாட்டு நலம் காப்போ, நம் வீட்டு நலம் காப்போ. நல்லத செஞ்சிடு, நன்மையை சேர்த்திடு, நாட்டு நலம் காப்போ, நம் வீட்டு நலம் காப்போ. இது பாரத தேசம், நம் பாசத்தின் நேசம். இது பாரத தேசம், நம் பாசத்தின் நேசம். நல்லத செஞ்சிடு, நன்மையை சேர்த்திடு, நாட்டு நலம் காப்போ, நம் வீட்டு நலம் காப்போ.
திட்டங்கள் யாவும் ஓடி ஒளிந்ததேன் அதை தேடி பிடித்து மக்களுக்காக கொடுக்க வேண்டுமே. கோடி கோடி திட்டங்கள் யாவும் ஓடி ஒளிந்ததேன் அதை தேடி பிடித்து மக்களுக்காக கொடுக்க வேண்டுமே. சட்டங்கள் யாவும் திட்டங்கள் யாவும் மட்டமாய் போகுதே, இக்கட்டத்தில் அதனை மக்களின் பக்கம் கொண்டு வரணுமே. நாட்டோரே நல்லோரே அறிவீரே கேட்டீரே, காலம் வந்திடும் நம் ஏக்கம் தீர்ந்திடும், எதிர்காலம் வந்திடும் நம் ஏக்கம் தீர்ந்திடும். நல்லத செஞ்சிடு நன்மையை சேர்த்திடு, நாட்டு நலம் காப்போம் நம் வீட்டு நலம் காப்போம். நல்லத செஞ்சிடு நன்மையை சேர்த்திடு, நாட்டு நலம் காப்போம் நம் வீட்டு நலம் காப்போம். இது பாரத தேசம் நம் பாசத்தின் நேசம், இது பாரத தேசம் நம் பாசத்தின் நேசம். அதை பேச வைத்து மக்களுக்காக மாற்றி தரணுமே. உணர்வு யாவும் உரிமையாவும் ஊமையாய் போனதே, அதை பேச வைத்து மக்களுக்காக மாற்றி தரணுமே. முயற்சியாவும் புரட்சியாவும் தளர்ந்து போனதே, இக்கட்டத்தில் அதனை மக்களின் பக்கம் கொண்டு வரணுமே. நாட்டோரே நல்லோரே அறிவீரே கேட்டீரே, காலம் வந்திடும் நம் ஏக்கம் தீர்ந்திடும், எதிர்காலம் வந்திடும் நம் ஏக்கம் தீர்ந்திடும். நல்லத செஞ்சிடு நன்மையை சேர்த்திடு, நாட்டு நலம் காப்போம் நம் வீட்டு நலம் காப்போம். நல்லத செஞ்சிடு நன்மையை சேர்த்திடு, நாட்டு நலம் காப்போம் நம் வீட்டு நலம் காப்போம். இது பாரத தேசம் நம் பாசத்தின் நேசம், 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 இது பாரத தேசம் நம் பாசத்தின் நேசம். ஐயா வணக்கம் ஐயா. என்னய்யா ஒரு மாதிரி டல்லா இருக்க, என்ன பிரச்சனை? என்னையா இது ஒரு தொகுதி ஐயா. எவனை பார்த்தாலும் என்னென்ன பேசுறான் ஐயா. ரோடு போடலன்றான், குண்டும் குழியுமா கிடக்குன்றான், பைப்பில் தண்ணி வரலன்றான், லைட்டு எரியலன்றான், குளத்தை வெட்டலன்றான், கோயிலை கெட்டலன்றான், கண்ட மாதிரி பேசுறான் ஐயா. மானத்தை வாங்குறான் ஐயா. ரொக்கமா இருக்குயா. சும்மாவா ஓட்டு போட்டான்? அவன் பணம் வாங்கல, 100 வாங்கினவன், 200 வாங்கினவன், 300 வாங்கினவன், ஒவ்வொருத்தன் வீட்டுக்கும் குடமும் குத்து விளக்கும் எண்ணி எண்ணி கொடுத்தாயா. இந்த பொம்பளைங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எங்க எல்லாருக்கும் மூக்குத்தி வேணும்னு கேட்டாங்க. நம்ம அப்படிலாம் செஞ்சோம்ல, இவ்வளோ செஞ்சோம். இப்போ எனக்கு அது செய்யலை, ரோடு போடல, லைட் எரியலன்னு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் கேட்பாங்களே எப்படி? ஓட்டு போடும்போது பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எப்படியா செய்ய முடியும்? யோகியமானவங்களாக இருந்தால் பணம் வாங்காமல் ஓட்டு போட்டுருக்கணும். அப்போ நாம் எப்படியா டெவலப் ஆகுது? அவனை நம்பி தானே நாம் வந்தோம். அப்போ இறைச்சோம், ஓட்டுக்காக பணத்தை இறைச்சோம். போட்ட முதல்ல எடுக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணோம். இப்போ என்னையே சொல்கிற, அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசணும்ல? ஆமாம், அதை பற்றி பேசுவாங்க வா. சரிங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த கான்ட்ராக்ட் காலி என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்க. இருந்தாலும் ஊருக்கு போயிடுவான், நமக்கு நிறைய வேலை இருக்கியா, சீக்கிரம் வா. இந்த இனிய நிகழ்ச்சி ஆரம்பிக்க உள்ளது. முதலாவதாக தலைவர்
சுபாஷ் அவர்கள் உங்கள் முன்னே உரையாற்றுவார். இந்த விழிப்புணர்வு மன்ற விழாவிற்கு வருகை தந்துள்ள உயர் திரு தியாகி ஐயா அவர்களே மற்றும் இந்த ஊர் நாட்டாமை ஐயா அவர்களையும் வருகை என வரவேற்கிறேன். நமது இந்தியா இன்னும் விழிப்புணர்வு பெறாமலே இருந்து கொண்டிருக்கிறது. உலகிலேயே நம்மை விட மக்கள் தொகையிலும் சரி பரப்பளவிலும் சரி மிகப்பெரிய நாடானது சீனா. அவர்கள் எப்படி உலகிற்கே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நாட்டை எப்படி முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நம்மால் ஏன் முடியவில்லை? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனசாட்சிற்கு விரோதமில்லாமல் செயல்பட்டால் இந்தியா விரைவில் வல்லரசு நாடாக மாறிவிடும். இந்தியர்களின் மூளை இந்தியாவிற்கு பயன்படாமல் அண்டை நாட்டை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் ஒன்றாக இணைந்து நம் நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை கட்டாயம் செய்தால் கூடிய சீக்கிரம் நம் நாடு வல்லரசு நாடாக மாறிவிடும். உலக அளவில் பேசப்படும் என்பதும் வல்லரசு நாடுகள் வரிசையிலே இந்தியா முதலிடம் பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலை நாடுகளைப் போலவே நம் நாடும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு உதயமாகி நம் நாட்டிலும் அதுபோன்ற நிலை வர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு உருவாயிற்று. அந்த எண்ணத்தை செயல்படுத்துகின்ற வகையிலே நமது ஊரிலே இளைஞர் விழிப்புணர்வு நற்பணி மன்றம் என்ற ஒரு மன்றத்தை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறார். அவருடைய செயலுக்கு நாங்களெல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இளைஞர்கள் மட்டும் விழிப்புணர்வு அடைந்தால் போதாது, மூளையிலே முடங்கி கிடக்கின்ற முதியோர்களுக்கும் அந்த எண்ணம் வர வேண்டும், அவர்களையும் தாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம சுபாஷ் தம்பிக்கு அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பொதுவாகவே இந்தியாவில் உள்ள மக்கள் ரொம்ப பின்தங்கி வாழுறாங்க அப்படிங்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம மக்களிடையே ஒற்றுமை இல்லாதது தான். அதுவும் இல்லாமல் நம்ம மக்களிடையே ஜாதி மதம் அப்படிங்கிற போருக்குள்ளே அடப்பட்டுக்கிட்டு தவிக்கிறாங்க. வெளிநாட்டை பார்த்தாவது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம நாட்டு மக்களும் நாட்டு மேலே பற்று வச்சு நம்ம நாடு வளரணும் அப்படின்னு நினைக்கணும். வெளிநாடுகளில் மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம் இதெல்லாம் அந்த ஆஃபீஸ்லேயே போய் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நான் எத்தனையோ மாவட்டங்களில் எத்தனையோ ஊர்களில் போய் கிராம அதிகாரியாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இருப்பினும் இந்த ஊருக்கு இந்த ராசப்பட்டிங்கிற கிராமத்தில் குக்கிராமத்தில் சுபாஷுங்கிற இந்த இளைஞனை போல எல்லாரும் சேவை செய்யணும். அப்போ தான் நம்ம நாடு முன்னேறுங்கிற நம்பிக்கை வரும். இதுதான் நான் விரும்புகிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வந்தே மாதரம். ஐயா அதிகாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தியாகியோட வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வேதனையா இருக்குங்க. இந்தியா உள்பட, அதாவது பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளில் 90 நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்த நாடுகளில் முதன்மையா வீறு கொண்டு எழுந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததுல மகாத்மா காந்தி போன்ற பெரியவர்கள் மூலமா நமக்கு கிடைச்ச இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேயே முதல் நாடு இந்தியா தான். ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த சுதந்திரத்தை பேணி காத்திருக்கமா? சுகாதாரமா வாழ்ந்திருக்கமா? சுற்றுப்புறத்தை ஒழுங்கா வச்சிருக்கமா? இல்லையே. ஏன்? அதான் சுற்றுப்புற சூழலை ஒழுங்கா வச்சிருக்கணும், இந்த நாட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு சொன்னா இந்த நாட்டு மக்கள் சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. எவனாவது அரசியல்வாதிகள் நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொன்னா ஓட்டு மட்டும் போட்டுடுறாங்க. அவன் மேல ஏறி போனவன என்ன செய்யறான்? இவங்க இப்படி குத்துனா அவன் அப்படி குத்துறான் அவங்கள. இதை நினைச்சு பார்க்குறோமா? அதனால நம்ம தம்பி சுபாஷ் வெளிநாட்டுக்கு போய் நல்ல புரட்சிகரமான திட்டங்களை ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கு. என் மனசுல கூட ஒரு எண்ணம் வருது, எங்கெங்கேயோ பட்டம் கொடுக்குறானே, நம்ம தம்பி சுபாஷுக்கும் பட்டம் கொடுக்கணும். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு
இந்த ராசப்பட்டி மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இந்த இளைஞர் விழிப்புணர்வு நற்பணி மன்ற உறுப்பினர் திருவாளர் டீக்கடை சிங்காரம் அவர்கள் உங்கள் முன்னே உரையாற்றுவார். ஐயா வணக்கங்க. பாலில் தண்ணியை கலப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் டீ கடை வச்சிருக்கேன், நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ தண்ணியில் பாலை கலக்குறான். ஏன்னா இப்போ பால் 19 ரூபா, தண்ணி 21 ரூபா விற்கிது. இதுதான் பெரிய பிரச்சனை. ஓட்டு போடுற பிரச்சனை ஒன்று இருக்கு. வேடிக்கை பாருங்க, என் சித்தப்பன், பெரியப்பன், பாட்டி இதெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா நான் தேடி பிடிக்கிறது இல்லைங்க, வந்துடுறானுங்க. மேலே போனதெல்லாம் கீழே வந்துடுது. இது எப்படா செத்து போனதெல்லாம் கீழே வருதுன்னு பார்த்தாக்க இப்போ நம்ம நாட்டிலங்க 100 பேருக்கு 90 பேராவது ஓட்டு போட்டாகணும். என்ன எப்படி பார்த்தாலும் ஒரு 65 பேராவது ஓட்டு போட்டுறான். அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது 30 பேர் செத்து போனவனா போட்டிருக்கான். செத்தவன்லாம் எப்படா உயிரோட வந்தான்னு பார்த்தாக்க இருக்கிற பையெல்லாம் செத்தவன் பேர்ல போய் ஓட்டை குத்திட்டு வந்திருக்கான். விழிப்புணர்வு மன்றம் தேவை. நான் சொன்னேன் நம்ம மட்டும் சரியா வராது தம்பி, நம்ம ஊர் பெரியவங்க, நாட்டமாக்காரங்க, இந்த ஆபீசர் எல்லாம் இது இருக்காங்களே, இதே நம்ம தாய் ஐயா இதை இருக்காங்களே, இவங்களெல்லாம் ஒன்று கூட்டி நம்ம போராடணும்னா நம்ம ஏரியா மட்டும் நம்ம ஊரே நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதுக்காக தான் தம்பி இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கு. நாம எல்லாருமா சேர்ந்து தம்பி சுபாஷுக்கிட்ட ஒத்துமையா இருந்து, அவங்க கூட்டாளியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க, வந்துட்டாங்கன்னா வட்டுக்கடங்காத கூட்டம். ஏன்னா அந்த மாதிரி தம்பிக்கு நாங்கள்லாம் நீங்கள்லாம் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒத்துமையா இருந்து இந்த ஊருக்கு ஒரு நல்லது பண்ணணும். ஏன்னா நீங்க அது ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீங்க. ஏன்னா இது வரலையும் மேடையில் பேசுனதில்லை, டீ ஏத்துறதோட சரி. அப்போ ஐயா வரட்டுங்களா? வணக்கம் ஐயா. தம்பி வாங்க வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சரிங்க ஐயா. என்ன இவ்வளவு தூரம்? ஐயா, விழிப்புணர்வு நற்பணி மன்றத்துக்கு அன்னைக்கு வந்திருந்தேன். அருமையான பேச்சு. இந்த தேசத்தோட வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் தெளிவா பேசுனீங்க ஐயா. தம்பி உண்மையை தானே பேசுனேன், அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஐயா. என்ன? அந்த இயக்கத்துல இணைஞ்சு நாமளும் இந்த தேசத்துக்காக போராடணும்னு. தம்பி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. நம்ம தம்பி சுபாஷ் இருக்கு, அதுதான் ஆரம்பிச்சிருக்கு. பாவம் நல்ல புள்ள ஒண்டியா கிடந்து ரொம்ப கஷ்டப்படுது. நீங்களும் சேர்ந்துட்டீங்க, சும்மா இணைஞ்சு நல்லா ஜோரா செயல்படலாம் தம்பி. நிச்சயமா ஐயா. ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஹாங்காங் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன். ஆஹா, அங்க எவ்வளவு சுகாதாரம். ரோட்டை பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். பளபளனா இருக்கு. சுகாதாரத்துல நம்பர் 1. குடிச்சிட்டு எவனும் கலாட்டா பண்ண மாட்டான். இங்க அப்படி அந்த நாட்டு வளர்ச்சிக்கும் இந்த நாட்டு வளர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஐயா. என்ன வித்தியாசம்? அந்த நாட்டுல தொழில்துறை வளர்ந்துருக்கு. இந்த நாட்டுல தொழிலுக்கு லோனை வாங்கிட்டு எவனும் உருப்படியா கட்டவே மாட்டேங்கிறா ஐயா. லோன் எடுத்தா கட்டவே மாட்டேன்றா தம்பி. இதெல்லாம் மாத்தணும்னா நம்ம மக்கள் விழிப்புணர்வு மன்றம் ரொம்ப சிறப்பா இயங்கணும் ஐயா. அதுக்கு நான் ஒத்துழைப்பு தரேங்க ஐயா. என்னையும் இணைச்சிக்குங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு இன்னைக்கு என்ன நல்ல நல்லதான். இன்னைக்கு தம்பிட்ட சொல்லி சேர்க்க சொல்லிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. எனக்கு பணிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேங்க ஐயா. மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசு பணியும் விட மாட்டேன்றீங்க, இந்த பணியும் செய்யணும்ன்றீங்க. ஆமாங்க ஐயா. நல்ல தம்பி, போயிட்டு வாங்க தம்பி. வரங்க ஐயா. இந்த மாதிரி ஒவ்வொரு பயணிகளும் நாட்டுக்கு பாடுபட வந்தா இந்த நாடு ஏன் நாடு, இந்த பாரத நாடு ஓஹோன்னு வளரும். கொஞ்சமாக கலந்துக்கணும் தண்ணி. பழப்பு, இது ஒரு பழப்பு. என்ன திறமை கருத்து ஐயா? வாடா சிங்காரம். என்ன ஆத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பிளாட்டு போட்டு வியாபாரம் பண்ணலான்னா? என்ன அந்த மீட்டிங்கில் கிளின்னு கிழிச்சிருக்க? பாலை விட தண்ணி விலை கூடன்னு பேசுறிய? குப்பை விற்கிறத வாங்குறேன்னு சொல்றீங்க. எத்தனை நாளைக்குடா வாங்குவீங்க? அதை அரசாங்கம் பண்ணணும், அதுதான் நல்லா இருக்கும்.
நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுடா. தர்மகர்த்த ஐயா, உங்களை மாதிரி ஊழல் வாழ்வீங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் இந்த நற்பணி மன்றமே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறீங்கல்ல, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் காலுக்கு சரியான செருப்பு இருக்கா, அல்லது ஏதாவது யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு தான் ஒழுங்காக இருக்கா? ஆட்டோவில் ஏற்றிட்டு வரீங்கல்ல, எத்தனை பிள்ளைய ஏற்றிட்டு வரீங்க? அப்படியே திணிச்சுக்கிட்டுல வரீங்க. 1-2 தடமாரி இந்த ரோட்டில் விழுந்தா பிழைக்குமா? யார் ரோடு போட்டது? நீங்கள் போட்ட ரோடு சரியா போட்டிருக்கீங்களா? ஐரோப்பா நாடு இருக்குல்ல, ஐரோப்பா நாடு. ஓஹோ. அந்த நாட்டுல கேட்டுக்கங்க, அந்த நாட்டுல 1ஆவதுலேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு அந்த அரசாங்கமே ஏத்துக்குதான். இங்க நடக்குதா அந்த மாதிரி? எல்லாம் ஓசிலே சாப்பிடணும், ஓசிலே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கு வேற வேலையே இல்லையா? இருங்கய்யா, இந்த முட்டை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்கல்ல, சரியான வகையில புள்ளிகளுக்கு போய் சேருதா? ஏன் எல்லாம் முனியாண்டி விலாசுக்கு போய் தேருது. எதுக்கு? ஆம்லேட் போட. எல்லாத்திலையுமே ஊழல் தான் பண்றீங்களே தவிர இந்த நாடு முன்னுக்கு வரத்துக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஒழுங்கா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த நற்பணி மன்றத்தையே ஆரம்பிச்சிருக்கோம். டேய், என்னடா பெரிய நற்பணி மன்றம் வச்சு கிழிக்க போறீங்க? இந்தியா வந்து படிப்புல உலக அளவுல 152வது இடத்துல இருக்கு. சீனா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து அங்கெல்லாம் தாய்மொழியை படிச்சுட்டு ஓஹோன்னு இருக்கிறான். இங்க எந்த பயலுமே தாய்மொழியை படிக்க மாட்டேங்கிறான். இவன் என்னமோ நிமித்த போறானா இந்தியாவை. ஐயா, என்ன நீங்க அரசாங்கத்துல செஞ்சிட்டு இருக்கீங்க? இல்ல, எல்லாமே தனியார் மயம்தான். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற பார்த்தாக்க தனியார் பஸ்ஸை தான் பார்க்குறான். ஏன்னா அவன் தான் சொகுசா வச்சிருக்கான். கல்யாணம் பண்ண போனாக்க சொகுசா தனியார் கல்யாண மண்டபத்தை தான் பார்க்குறான். ஒரு சேனல் எடுத்துக்கோங்க, தனியார் தான். ஆஸ்பத்திரி எடுத்துக்கோங்க, தனியார் தான். ஆகாய விமானம் தனியார் தான். ஏன்னா சொகுசா இருக்கு. எல்லாமே சொகுசா இருக்கிறதுனால தனியார் மயத்துக்கு தான் போய் சேருது எல்லாம். நீங்க என்னதான் பண்ணி கிழிக்கிறீங்க? ஐயா, உங்களால முடிஞ்சா பாருங்க, முடியலையா தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேருங்க. இவன் தேர மாட்டான்யா. இவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு கொடுத்து பெரிய ஆளை ஆக்கி விடலான்னு பார்த்தா இவன் என்னடான்னா சுக்கு காப்பியை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா சுத்ததான் லாய்க்கு போல இருக்கு. போடா எடுத்துக்கிட்டு. இந்த பாருங்க தர்மகர்த்த ஐயா, நான் உழைச்சி பிழைக்கிறவன். எனக்கு உழைக்க தெரியும், ஏக்க தெரியாது. எல்லா பயலும் விவரமா தான் இருக்கானுங்க. ஒன்னும் ஏமாத்த முடியாது போல இருக்கு. ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உன்னை 3ஆவது தெருக்கிலே போக சொன்னேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? சுபாஷ் ஒரு நோட்டீஸ் அடிச்சு விட்டாருலையா, கிலோ 5 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்ன உடனே எல்லாம் வீட்டில் கொண்டு பதுக்கிட்டாங்க ஐயா குப்பையெல்லாம். அடப்பாவி, குப்பையை பதுக்கி வைக்கிறாங்களா? ஆமாங்க ஐயா. விலை போற இரும்பை பதுக்கி வச்சாங்க, விலை போகுது பிளாஸ்டிக்கு அதை பதுக்கி வச்சாங்க. இப்போ குப்பை விலை போகுதுன்னு தம்பி சுபாஷ் சொன்னோன்னு அதையும் மக்கள் பதுக்கி வைக்கிறாங்களா? ஆமாங்க ஐயா. உண்மையிலே பார்க்கும்போது இந்த சுபாஷ் நல்ல திட்டம் தான் கொண்டு வந்திருக்காப்ல. ஆமாங்க ஐயா. நான் கூட அந்த சுபாஷை பாராட்டுன்னு நினைக்கிறேன். பாராட்டு. ஆமாங்க. சரி, ஆபீஸ் போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். டைம் ஆச்சு. யோ, அந்த சுபாஷ் குரூப் வந்துட்டு இருக்கியா? அவங்களை விடக்கூடாதியா? யோ, வண்டி நிறுத்தியா? என்னங்கடா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன சார், என்ன பிரச்சனை? என்னது, என்ன பிரச்சனையா? இளைஞர் நற்பணி மன்றம் ஒன்று ஆரம்பிச்சு இந்த ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மக்களை ஏவி விட்டு ரோடு போடல, ஸ்ட்ரீட் லைட் எரியல, பைப்பில் தண்ணி வரலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க படத்தெல்லாம் சரியா இருக்கா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீதியில குப்பை கிடக்கு, சாக்கடை தண்ணி தேங்கி கிடக்கு, பம்புல சரிவர தண்ணி வர்றதில்ல. இதெல்லாம் நாங்கள் கேட்க கூடாதா? அதிகாரி தான் சரிவர செய்யறது இல்லையே, நீங்களும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதான் நாங்கள் தட்டி கேட்குறோம். இது தப்பா? இளைஞர் நற்பணி மன்றம் மக்களுக்காக செயல்பட்டு இருக்கு. தகுதியின் அடிப்படையில் ஒவ்வொரு அதிகாரியும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சா நாங்கள் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கு தகுதி இல்லைங்கிறாப்பா? அதிகாரிகளை பாருங்க, கேளுங்க, எது வேணாலும் செய்யுங்க. என்னையே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? இதை பார், எனக்கு என்ன தகுதி குறைச்சல்? சார், எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்கு. போலீஸ் வேலைக்கு போனால் ஹைட்டு கேட்குறான், வெயிட் கேட்குறான். இராணுவத்துக்கு போனால் மலை ஏறு, நீளம் தாண்டு, கயிறு ஏறுங்கிறான். அதே மாதிரி ஒரு வேலைக்கு போனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்குறான். ஆனால் இதுவே ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு என்ன சார் தகுதி இருக்கு?
என்கிட்ட இருந்து என்ன தெரியணும் உனக்கு? நம்ம தேசிய கொடியில 3 வண்ணம் இருக்கு. அதோட விளக்கம் தெரியுமா சார் உங்களுக்கு? விளக்கம் உனக்கு தெரியுமாயா? எனக்கு தெரியாதியா. உனக்கு தெரியுமாயா? சார் எனக்கு மட்டும் இல்ல, என் கூட்டத்துக்கே தெரியும். டேய் சொல்லுங்கடா. நம்ம தேச தலைவர்கள் ரத்தம் சிந்தி வாங்கினாங்களே, அதாயா செந்நிறம். உலக சமாதானத்தை குறிக்கக்கூடியது தான் சார் வெண்ணிறம். சார் இந்திய தேசத்தோடைய பசுமையை குறிக்கிறது தான் சார் அந்த பச்சை நிறம். அது மட்டும் இல்லை சார், நம்ம தேசிய கொடியின் நடுப்புற இருக்குதே அசோக சக்கரம், அதில் 24 ஆரம் இருக்கு. அதோட விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? வாயா, சொல்லிட்டே போவானுங்க. சும்மா ஒரு வா பார்த்துக்கிறேன். மாப்ள வாங்கிட்டோம்ல. வாயா வா, உக்காரு. என்ன ராஜரத்னம், சௌக்கியமா இருக்கியா? ஏதோ பார்க்கணும்னு சொன்னியாமே. ஆமையா, இந்த சுபாஷ் பைய பிரச்சனை பெரிய தலைவலியா இருக்கியா. அவன் ஏதாவது ஊர் பிரச்சனையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாயா. நான் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்யா. நான் இல்லாத நேரத்தில் 4 பேர் வீட்டில் வந்து தகராறு பண்ணா நான் என்னையா செய்ய முடியும்? ராஜரத்னம், என்னையா இப்படி பேசுற? சுபாஷையா அப்படி பேசுற? ஏயா சின்ன வயசுல தப்பு செஞ்சான்னு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு நான் தாயா அனுப்பிச்சேன். இன்னைக்கு அவன் அப்படி இல்லையா. பெரிய மனுஷனா 10 வருஷம் கழிச்சு புது மனுஷனா வந்திருக்காயா. ஊரே பாராட்டுற அளவுக்கு நல்லவனாவும் அவன் செயல்பாடுகளும் பேச்சும் புதுமையா இருக்கியா. நானே அவனை பார்த்து பாராட்டுறேன். ஐயோ ரொம்ப சந்தோஷப்படுறேன்யா. நீ தாயா அவனை பற்றி பெருமையாக பேசுகிற. ஆனால் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தாயா தெரியும். டேய் நில்றாங்க. ஏண்டா ஊரில் பெரியார், அண்ணா, காமராஜர் இவங்கெல்லாம் செய்ய முடியாத சீர்திருத்தத்தை நீ கொண்டு வர போறியோ? ஏண்டா ஏதோ தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு உன்னை நான் பரிதாபப்பட்டு வளர்த்தா இல்லாத பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர நாங்கள் ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து நடக்க வேணாம்? ஏண்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ? இதோ பார், ஒன்னால நாங்கள் ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் பகைச்சிட்டு இருக்க முடியாது. இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கு வீட்டில் இடம் கிடையாதுடா. வெளியில் போயிடு, எங்கே வேணாலும் போய்க்க. அம்மா கஸ்தூரி, இவன் பொட்டியெல்லாம் எடுத்து வெளியே போட்டுரு. ஐயா வணக்கம். ஐயா யாரு? தர்மகர்த்த ஐயாவா? உங்களுக்கு என்னப்பா? அது சரிங்கய்யா, இந்த பசங்க 10 பேர் சேர்ந்துக்கிட்டு இளைஞர் விழிப்புணர்வு நற்பணி மன்றம்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு தகவல் அறியும் சட்டம்னு போட்டானா, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு எம்எல்ஏவை பற்றி மனு மேலே மனு போட்டுக்கிட்டு எம்எல்ஏவை கொடன்னு குடஞ்சிக்கிட்டு இருக்கான். எம்எல்ஏ அல்லாடுறாரு. என்ன பண்ணுறது? ஏயா நீங்கள் என்ன பண்ணீங்க? ரோடு போடுறேன்னு நீங்க, பம்பு வைக்கிறேன்னு, குளத்தை தூரு வாடுறேன்னு ஏதாவது செஞ்சீங்களா? எல்லாம் பேப்பரோட சரி. விடுவானா? இந்த காலத்து பசங்க ரொம்ப விவரமான பசங்க. அதை விட மாட்டான், விட்டு ஆட்டிர மாட்டான். அதை விடுங்கய்யா. எங்க எம்எல்ஏ ஊட்டியில மிளகு எஸ்டேட் வாங்கியிருக்காரு. ஏ அப்பா, இருந்தா என்ன, நீ டம்மி தானே. எதுக்கும் நீ தயாராவே இரு. எதுக்கு? கட்சி தாவ. இதுதானே நான் 3 துண்டு வச்சிருக்கேன்ல, போட்டுக்கிட்டு கட்சி தாவிருவல்ல, அதானே கேட்டேன். நீ விவரமான ஆளப்பா. சரி வாங்க போவோம். ஒழுங்கா இருந்து அவன் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கான். நமக்கு ஒண்ணு மாட்டிக்காத, கவனமா இரு. வா போவோம். வாயா. ஐயா சுபாஷ் வரையா, நான் போறேயா. இருங்கய்யா. இல்லையா, நான் போயிட்டு வரேயா. இருங்க. அட விடுங்கய்யா, நான் போயிட்டு வரேயா. என்னத்த இருந்தாலும் பசங்கன்னா பயம் இருக்கத்தான் செய்யுது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்ன சுபாஷ் சௌரியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. என்னமோ கேள்விப்பட்டனே, உனக்கும் மாமாக்கும் ஏதோ தகராறாயி நீ நாட்டாமக்கார வீட்டில் வந்து தங்கி இருக்கிறதா? ஆமாங்க ஐயா, நம்ம இளைஞர் விழிப்புணர்வு மன்றம் ஆரம்பிச்சதுல மாமாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நம்மளால குடும்பத்தில் எதுக்கு பிரச்சனை, அதனால நானே வெளியில் வந்துட்டேன் ஐயா. சுபாஷ், நான் சொல்றேனே, எனக்கு தப்பா நினைக்காதப்பா. குடும்ப பற்றும் இருக்கணும், நாட்டு பற்றும் இருக்கணும். என்னையா சொல்றீங்க? நீங்களே இப்படி சொல்லலாமா? நமக்கு தேசப்பற்று தானே முக்கியம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையா. தம்பி, ஏன் சொல்றேன்னா, இந்த நாட்டுக்காக பாடுபட்ட எத்தனையோ தலைவர்களை இந்த நாடு பழி வாங்கிருச்சு. அந்த பயலுவோ சூழ்ச்சிக்கார பயலுவோ. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க தம்பி, ரொம்ப ஆபத்தான பயலுவோ. அதுக்கு தான் சொல்றேன். சரிங்க ஐயா, நான் கவனமாவே இருக்கேன். ரைட்டு, நான் போயிட்டு வரேங்க. ரைட்டு, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க தம்பி.
முடிச்சிருங்க அவனை. நான் சொல்றத கேளியா? நான் சொல்றத கேளியா? புரியுதா? சுபாஷ முடிச்சிரியா? புரியுதா? இதோ பாரு, இதுதான் சுபாஷோட வீடு. அவன் கதையை முடிச்சிருங்க. புரியுதா? ஐயா, தியாகி ஐயா, நம்ம சுபாஷ் உயிருக்கு ஆபத்து ஐயா. அந்த எம்எல்ஏவோட ஆளுங்க ஐயா மண்டையை உடைச்சு சுபாஷை தேடிட்டு போயிருக்கானுங்க ஐயா. எப்படியாவது சுபாஷை காப்பாத்துங்க. என்னையா? என்னது? சுபாஷை போட்டு வாடா, கலவனை போட்டு வந்திருக்கீங்க. அதான் வராண்டா, அவனை வெட்டுக்கடா, போடா. எங்க எம்எல்ஏட்டா மோதிர சுபாஷ், தேச துரோகிகளை நான் விட மாட்டேன். சுபாஷ், சுபாஷ், பயப்படாத, பயப்படாதடா. வெள்ளைக்காரன சுட்ட துப்பாக்கி, அதுக்கப்புறம் இப்ப இந்த கொள்ளக்காரங்களை சுடுறதுக்காக எடுத்திருக்கேன். ஐயா, என் உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா. சுபாஷ், கட்ட பொம்மன், சின்ன மருது பெரிய மருது பகத்சிங் இருந்தாங்களே, அவங்களும் இந்த நாட்டுக்காக தான் உயிரை கொடுத்தப்போ இந்த தியாகியும் உயிரை கொடுக்க ரெடியா இருக்கம்பா. மத்தத பத்தி நீ கவலைப்படாத. நீ தேசத்துக்காக போராடு. இந்த தேசத்தை நீ காப்பாத்துப்பா. நான் தூக்குமடை ஏறதுக்கு நான் தயாரா இருக்கேன்ப்பா. நான் தயாரா இருக்கிறேன். ஐயா, என் தேசத்துக்காக நான் போராடுறேன் ஐயா. என் தேசத்தை நான் ஐயா. சுபாஷ், சுபாஷ் சந்திர போஸ்க்கு அப்புறம் இந்த கை உனக்கு தான்ப்பா சல்யூட் அடிக்குது. ஜெய் ஜெய் ஹிந்த்.
நெருப்பாக